கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் உங்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நான் தியானத்துக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வசனமானது 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்தினுடைய முதல் பகுதி. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். பார்த்தீங்களா அந்த வசனத்தில் எப்படி சொல்லியிருக்கிறது? அது பார்க்கும்போதே நமக்கு எப்படி இருக்கிறது? நாம் பலவிதமான பலவீனங்கள், சுகவீனங்கள், கஷ்டங்கள், பாடுகள், மனதிலே தாங்க முடியாத பாரங்கள், இவைகள்லாம் நமக்கு வரும்போது இந்த பவுலின் நிலைமை தான் நமக்கும். அப்படி தான் நம்ம நினைப்போம், ஆண்டவரே இந்த கஷ்டம்லாம் என்னை விட்டு நீங்கணும், இந்த கஷ்டம்லாம் எப்போ தொலையும் என்னை விட்டு, இந்த மன போராட்டத்திலேருந்து எனக்கு எப்போ விடுதலை கிடைக்கும், இந்த கண்ணீரிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கும், இந்த துக்கம் எப்படி என் வாழ்க்கையில் மாறும் என்று சொல்லி பலவிதமான அங்கலாய்ப்புகளை அந்த உலகத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் அந்த சத்தம் கேட்டுக்கிட்டு தான் இருக்குது. வெளியே சொல்லலினாலும் அங்கே உள்ளம் அழுதுகிட்டு தான் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, என் கிருபை உனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ இந்த வசனம் கேட்கும்போதே நம்மளுக்கு எவ்வளவு ஆறுதலும் தேர்தலுமாக இருக்குது. அன்பான சகோதரனே சகோதரியே, அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் அவருடைய கிருபை மட்டும் நமக்கு இருந்தால் போதும், அதை கொண்டு எல்லாவற்றையும் செய்யலாம். அதைத்தான் இந்த இடத்துல அந்த வசனத்தில் 2வது பாகத்தில் அவர் சொல்கிறாரு, இதை நான் சந்தோஷமாக அதை மேன்மை பாராட்டுவேன், எனக்கு எல்லா விதமான காரியங்கள்லையும் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வதால் இந்த பலவீனத்தை குறித்து நான் என்ன செய்கிறேன், சந்தோஷப்படுகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதே போல் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதனால் நம்ம எந்த குறித்து நம்ம கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு நம்பிக்கையுள்ள ஒரு வார்த்தை யார் வேணாலும் சொல்ல முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் நமக்கு இந்த நம்பிக்கையுள்ள வார்த்தையை, ஆறுதல் அளிக்கும் வார்த்தையை, நம்மை தேர்தலடை செய்யும் வார்த்தையை அவருக்கு நமக்கு எல்லாருக்கும் அவரால் சொல்ல முடியும். ஏனென்றால் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வேத புத்தகத்தில் ஒரு அருமையான ஒரு நபர் உண்டு. ஆதியாகமம் இதில் பார்க்குற போது 6ஆம் அதிகாரத்தில் அந்த ஜனங்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நமக்கு கீழ்ப்பிடிஞ்சு நல்லா வாழணும், நல்லா சந்தோஷமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உயிரினங்களையும், எல்லா தாவரங்கள், பறவைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் உருவாக்கினார். ஆனால் அந்த மனுஷனை உண்டாக்குனதற்காக முதல்ல நல்லதுன்னு தான் பார்த்தாரு. ஆனால் அவங்களுடைய பொல்லாத நினைவுகள், கண்போன போக்கிலும் கால் போன போக்கிலும் நாங்கள் மனது மாம்சம் விரும்பினதையெல்லாம் அவங்க செய்ய ஆரம்பித்த போது அதை பார்த்து ஆண்டவர் ரொம்ப மனம் வருந்தினார். இவன் மனிதனை சிருஷ்டித்ததுக்காக நான் ரொம்ப வேதனைப்படுறேன் அப்படின்னாரு. இன்றைக்கும் கூட அப்படி தான் நம்ம வாழ்க்கையிலும் கூட பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள், நம்ம உறவுகள், அவைங்கெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்னதில் நல்லாவே இருப்பாங்க. ஆனால் அவங்க வளர்ந்து பெரியவர்களாகும்போது ரொம்ப மனதுக்கு கஷ்டமா, என் சொல்ல கேட்க மாட்டேங்கிறானே, இப்படி இருக்கிறாங்களே அப்படி இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கவலை, கண்ணீர், இப்படி தான் பெற்றோர் ஜீவிக்கிறது பார்க்குறோம். ஆனால் இந்த நோவாவுக்கு பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் எல்லா மக்களும் அப்படியே மோசமாக இருக்கிறாங்க. அந்த இடத்துல அவன் மட்டும் பர்ஃபெக்டாக வாழ்கிறான், நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான் அப்படின்னு சொல்லி வேதம் அவனை குறித்து சொல்லுது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நோவாவுக்கு என்ன கிடைத்தது? கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. பார்த்தீங்களா? அந்த கிருபை தான் அவனை அவ்வளவு தூரம் கொண்டு போச்சு. அந்த கிருபை மாத்திரம் நோவாவுக்கு இல்லைன்னா அவன் ஒரு பேழையை கட்டியிருக்கவே முடியாது. அவ்வளோ பெரிய அந்த பேழை 300 அடி நீளமும் 50 அடி அகலமும் 30 அடி உயரவுமான அந்த பேழையை அவர் ஆண்டவர் எப்படி சொன்னாரோ, எப்படி கட்டளிட்டாரோ அதேபடியாக ஒரு இம்மி அளவு கூட அவருடைய அறிவுறுத்தல்களை அவன் கைவிடாமல் இல்லை, எல்லாத்துலேயும் அப்படியே கடைப்பிடித்து அந்த பேழையை அழகாக பர்ஃபெக்டாக செஞ்சான். பார்த்தீங்களா? அவன் குடும்பம் காக்கப்பட்டுச்சு. அதனால் அருமையான சகோதரனை சகோதரியே, கர்த்தருடைய கண்களில் மட்டும் நமக்கு கிருபை கிடைத்தால் போதும். ஆண்டவர் அந்த உலகத்துக்கு அப்போ தான் காண்பிக்க முடியும். பார்த்தீங்களா? இப்போது நம்ம இதில் புதிய ஏற்பாட்டில் கூட பார்த்திங்கன்னா மரியாள், இயேசுவின் தாயாகிய மரியாள் நம்ம பார்க்குற போது தூதன் பேசும்போதே என்ன சொல்கிறாரு? கிருபை பெற்றவளே வாழ்க அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்தீங்களா? எவ்வளோ அழகாக ஒரு நல்ல ஒரு கிருபையாக ஆண்டவர் அந்த அம்மாவை தெரிந்து கொண்டாங்க. பார்த்தீங்களா?
உடனே எவ்வளவோ அந்த இடத்துல எவ்வளவோ கன்னி பெண்கள் எவ்வளவோ பேர் அந்த இடத்துல வாழ்ந்திருப்பாங்க. ஆனால் மரியாளுக்கு தான் ஆண்டவர் அந்த கிருபை கொடுத்தாரு. அவள் பாருங்கள், சரீர பிரகாரமாக அந்த இயேசு பாலனை இந்த உலகத்துக்கு அவங்க வந்து ஈண்டெடுக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை பெற்றாங்க. பவுல் கூட இப்போ நம்ம படித்தோம். அவன் எதுக்காக வருத்தப்படுறாருன்னா, கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் ஆண்டவரை நீங்கள் தெரிந்து கொள்கிற வரைக்கும் நான் கற்ப வேதனைப்படுகிறேன்னு சொல்கிறார். அப்போ பாருங்கள், நம்ம அந்த உலகத்தில் ஆண்டவருடைய காரியமாக நாம் செயல்படணும். அவருக்காக வெற்றியாக ஒரு ஜெயஜீவியத்தை ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து காட்டணும் அப்படின்னா கர்த்தர் நம்ம மேல் வைத்திருக்கிற கிருபையை எல்லாரும் பார்க்கணும். இந்த கிருபை எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆசைப்படணும். அப்படியாக ஆண்டவர் சமூகத்திலிருந்து நம்ம கேட்போமா? நோவாவுக்கு கிருபை கிடைச்சிது, மரியாளுக்கு கிருபை கிடைத்தது, இன்னும் பார்த்தீங்கன்னா ரூத்துக்கெல்லாம் தயவு கிடைச்சிது எல்லார் கண்கள்லையும். அதே மாதிரி எல்லாருக்குமே தானியேல் அவன் நண்பர்கள்லாம் பார்க்கும்போது எல்லார் கண்களையும் அவங்களுக்கு தயவு கிடைச்சிது. அது மாதிரி இந்த உலகத்தில் நம்ம அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழும்போது எதுவுமே எல்லாம் 1000 இருந்தாலும் கிருபை இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. எதுவுமே இல்லைனாலும் கிருபை இருந்தால் போதும், எல்லாவற்றையும் நம்மளால் செய்ய முடியும். அந்த கிருபையை இன்றைக்கி நீங்கள் சார்ந்து கொள்வீர்களா? ஏசப்பாட்ட கேளுங்க, நிச்சயம் தருவார்.